கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 132:14. Psalms 132:14. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, உங்க வீட்டுல உங்க இருதயத்துல அவர் என்றென்றைக்கும் தங்குகிற இடமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணு. அப்பா உங்களை விரும்பி இருக்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இல்ல. அண்ட சராசரங்களை படைத்த தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அப்பா சொல்றாங்க, உங்களை அவர் விரும்பி இருக்கிறார். அதனால உங்க இருதயத்துல உங்க வீட்டுல அவர் தங்கி இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்போ உங்க வீட்டுல தங்கி இருக்க விரும்புறாங்க அப்படின்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். மேத்யூ 7th chapter verse 24 and 25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்களா? அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ? அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு அப்பாவுடைய வார்த்தையின்படி செய்கிற உங்களை தான் அப்படி செய்ய போறேன்னு சொல்ல. நான் எங்க செய்யறேன்னு கேக்குறீங்களா? அப்பாவுடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி இப்ப வாஞ்சியோடு பாக்குறீங்கல்ல. உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களை தவிர்த்து நீங்க அப்பா மேல வாஞ்சியா இருக்கிறனால தான் அப்பா என் கூட ஏதாவது பேச மாட்டாரான்னு சொல்லிதான் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. அப்ப நீங்க தான் யாரு? அப்பாவுடைய வார்த்தையின்படி செய்கிறவர் அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். உங்களை எப்படி அப்பா ஒப்பிடுறாங்களா? கண்மலையின் மேல் வீட்டை கட்டியிருக்கிற புத்தி உள்ளவர்களுக்கு அப்பா ஒப்பிடுகிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல சந்தோஷமான விஷயம், அப்பா உங்க இருதயத்துல உங்க கூட வாசம் செய்ய விரும்புறாங்க. ஏன் வாசம் செய்ய விரும்புறாங்க? அப்பாவுடைய வார்த்தை மேல நீங்க வாஞ்சியா இருக்கீங்க. அப்பா தான் எனக்கு வேணும்னு சொல்லிதான் இப்ப அப்பாவுடைய வார்த்தைய கேட்டுட்டு இருக்கீங்க. அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, உங்களை கண்மலையின் மேல் கட்டின வீடு அது எப்பயுமே என்ன ஆகாது. அடுத்த வசனம் பாருங்க. அந்த கண்மலையின் மேல் கட்டின அந்த வீடு பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, விழாது. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அப்பாவை விட்டுட்டு போற ஆட்கள் அதிகம். ஒரு சின்ன தலைவலி வந்தா போதும், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போதும், ஒரு சின்ன கடன் பிரச்சனை வந்துச்சுன்னா போதும், ஏதாவது ஒரு காரியம் நடக்கலன்னா போதும், இந்த அப்பா எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போற மக்கள் அநேகர். ஆனா அப்பாவை நம்பி அப்பா எனக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்வாங்கன்னு சொல்லி அப்பா மேல விசுவாசம் வைத்து காத்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்க எங்க கட்டப்பட்டிருக்கீங்களா? கண்மலையின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறீங்க. அடுத்து சொல்றாங்க, நீங்க விழமாட்டீங்க. அப்போ இந்த காலை நேரத்துல உங்களை பார்த்து சொல்றாங்க, இன்னைக்கு சில பிரச்சனைகள் இதோட நான் மூழ்கி போயிடுவேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அப்பா சொல்றாங்க, இந்த பிரச்சனையில நீங்க மூழ்கி போவதில்லை, நீங்க விழுந்தே போக மாட்டீங்கன்னு சொல்றாங்க. அடுத்து, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்த அந்த வீடு எங்க அஸ்திபாரம் போட்டிருக்கு? அப்பாவுடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போட்டதுனால அது விழாது. இன்னைக்கு அப்பா உங்களுக்குள்ள வாசம் செய்யறாங்க. அப்பாவுடைய வார்த்தையினால நீங்க அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கனால நீங்க விழ மாட்டீங்க. இங்க சொல்றாங்க, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கு. வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போட்டா விழவே மாட்டீங்க. சிலர் சொல்லுவாங்க, ஏசப்பாவை தேடினா அது கிடைக்கும் இது கிடைக்கும். அப்பா எல்லாம் தருவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க நினைக்கிறதுக்கும் மேலாக அதிகமாக அற்புதம் செய்ய அப்பாவுக்கு வல்லமை உண்டு. ஆனாலும் அந்த வார்த்தையின் மேல அஸ்திபாரம் போட்டு இருந்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு மகிமையாக இருக்கும். எந்த சூழ்நிலையில நீங்க விழுந்து போகவே மாட்டீங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11-12. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருந்துச்சு. அப்பாவோட பெட்டி, அப்பாவோட வார்த்தை 3 மாதம் எங்க இருந்துச்சு? ஓபேத் ஏதோமின் வீட்டுல இருந்துச்சு. 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அப்பாவுடைய வார்த்தை அந்த வீட்டுல இருக்கும் பொழுது அவங்கள மாத்திரம் இல்ல, அவங்க குடும்பத்தையே அப்பா ஆசீர்வதித்தார்.
அப்பாவோட வார்த்தை மட்டும் உங்களுக்கு இருந்தா போதுங்க. உங்கள மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள், உங்கள் பெற்றோர்கள், உங்க குடும்பத்தையே அப்பா ஆசீர்வதிப்பாங்க. அடுத்த வசனம் பாருங்க. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அப்பாவோட வார்த்தை அதிகமா படிங்க. அப்பாவோட வார்த்தையை அதிகமா தியானம் பண்ணுங்க. அப்பா உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அடுத்து உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6ல இருந்து 10 வரைக்கும் நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. டியூட்டானமி 8 சாப்டர் 6 to 10. அதுல 6வது வசனத்துல அப்பா சொல்றாங்க, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து, அப்பாவோட வழியில என்ன பண்ணுமா? நடக்கணும். நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு, பயப்படுன்னா உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், அப்பா அடிச்சிருவான்னு சொல்லி அந்த பயம் இல்ல, அப்பா மேல அன்பு கலந்த அந்த பயம். எங்க அப்பாவுக்கு விரோதமா நான் எதையும் செய்யக்கூடாது, எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்காரு, அவருக்கு விரோதமா நான் எப்படி செய்வேன்னு சொல்லி அந்த அன்பு கலந்த பயம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். அப்பாவுடைய வார்த்தை என்ன பண்ணுமா? கை கொள்ளணும். பைபிள் அதிகமா படிக்கணும். வேதத்தை அதிகமா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்கணும். நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள ஆசீர்வாதத்தை அப்பா தருவாங்க. உங்களுக்கு விரோதமா பிசாசு என்ன கண்ணி வைத்திருக்கான்னு தெரியாது. நீங்க வேதத்தை படிக்க படிக்க அப்பா எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றுவாங்க. அப்படி அப்பாவோட வார்த்தையை படிக்கும்போது இங்க கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. 7ஆம் வசனத்துல சொல்றாங்க, நல்ல தேசத்துல உங்களை பிரவேசிக்க பண்ணுவாங்க. அந்த தேசத்துல ஆறுகள் இருக்குமா, ஊற்றுகள் இருக்குமா, ஏரிகள் இருக்குமா? அப்போ உங்களுக்கு என்ன இல்லை, தண்ணி பிரச்சனையே கிடையாது. அடுத்து தொடர்ந்து பாருங்க, கோதுமை, வாட்கோதுமை, திராட்சை செடி, அத்தி மரம், மாதுளம் செடி, ஒலிவ மரம், எண்ணெய், தேன் எல்லாம் அங்க இருக்கும். அப்பா உங்களை அழைத்து செல்வாங்க. அடுத்து அங்க என்ன இருக்கு? அதான் 9ஆம் வசனம், அதுல தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசித்ததும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். ஒண்ணு கூட உங்க வாழ்க்கையில குறைவுபடாதுங்க. அப்ப உங்களை ஆசீர்வாதம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவர் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்தரிங்க. அப்பாவை ஸ்தோத்தரிங்க. அப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் சொன்ன பொழுது என்ன பண்ணாங்க? அப்பா அற்புதத்தை செய்தாங்க. இன்னைக்கும் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கும் ஏசப்பா அற்புதத்தை நிச்சயமா செய்வாங்க. எனக்கு சொந்த வீடு இல்லைன்னு வைங்க, வீடுனா நாட் ஓன்லி த பிசிக்கல் வீடு, என்னென்ன ஆசீர்வாதங்கள் இல்லையோ அதெல்லாம் அதுக்குள்ள அடங்கி வரும். இன்னைக்கு அப்போ ஒரு அருமையான வார்த்தை உங்களுக்கு தராங்க. உபாகமம் 6:11, டியூட்டானமி 6:11. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்க துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆவீங்களா. அந்த சராசனை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளை நான் உனக்கு தருவேன். நீ விசுவாசிச்சீங்கன்னா அது நடக்கும். எனக்கு சொந்தமா ஒரு வீடு இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அப்பா அற்புதம் செய்வாங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அப்பா உங்களுக்கு கோடிக்கணக்கான வருத்துள்ள வீடை கொடுக்க உங்களுக்கு போதுமானவரா இருக்கிறார். நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஏசப்பா அற்புதத்தை செய்வாங்க. இந்த காரியத்துல எனக்கு அற்புதம் வராதுன்னு நினைச்சிருப்பீங்க, அந்த காரியத்துல ஏசப்பா அற்புதத்தை செய்வாங்க. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எவ்வளவு பெரிய மிராக்களையும் ஒரே நொடியில செய்ய அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்களுக்கு விசுவாசம் இருக்கு. அப்ப சொல்ல, நீ நடாத எல்லாவற்றையும், நீ செய்யாததை உனக்கு நான் தருவேன். அதுக்கு நம்மளை சோம்பேறி ஆக்குறது அல்ல. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஏசப்பா அந்த அற்புதத்தை செய்வாங்க. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கடைசியா ஒரே ஒரு வசனம், யோசுவா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜோசுவா 24:13. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும், நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். பாருங்க, அப்பாவை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, நம்பி வரும் பொழுது, நீங்க கட்டாத பட்டணங்களையும் நீங்க பண்படுத்தாத தேசத்தையும் கொடுப்பாரு. அவைகளில் குடியிருக்கிறீர்கள். சர்வ வல்லமுள்ள தேவன் அதுல உங்களை என்ன பண்ண போறாங்க? குடியிருக்க வைப்பாங்க. நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்க. ஆமா, எனக்கு அப்பா தருவாங்கன்னு சொல்லி விசுவாசத்தோட இருந்தீங்கன்னா ஒரு நாள் அது உங்கள் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கும்.
அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீங்க விசுவாசிக்கணும். ஆமா, அப்பாவோட தழும்புகளால எனக்கு சுகமாயிடுச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்பா அவருடைய தழும்புகளால உங்களுக்கு சுகம் குடுத்திருப்பாங்க. நீங்க அடுத்த வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கேன்சர் இருக்காது. சிலர் எய்ட்ஸ் வந்துருச்சுன்னு பயந்து பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் அப்பா சொல்றாங்க, நீங்க விசுவாசிங்க. அப்பா சகல நோய்களையும் உங்கள விட்டு விலக்குவார். நீங்க அடுத்த வாட்டி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்காது. ஏசப்பா சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த வார்த்தைய அப்படியே நம்பணும். அந்த வார்த்தைய அப்படியே விசுவாசிக்கணும். அப்பாவோட வார்த்தையில தான் வல்லமை உண்டு. இப்பொழுதும் நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க உங்க பிள்ளைங்களோட இருதயத்துல, அவங்க வீட்டுல, அவங்க கூட வாசம் செய்ய விரும்புறீங்க. இப்பொழுதும் அவர்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத அசுத்த வல்லமைகள், உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லாவற்றையும் இப்பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கடிந்து அப்புறப்படுத்து. அவங்க வீட்டை விட்டு, எல்லையை விட்டு, அவங்க பிசினஸை விட்டு எல்லா பொல்லாத அசுத்தாவைகளை துரத்துகிறேன்னு சொன்னாங்க. இப்பொழுதே இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்கிறீர் ஐயா. அதே போல யாரெல்லாம் மரண தருவாயில பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அவர்களுக்காக யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, எங்க பெற்றோர்கள் ஐசியூல இருக்காங்க, என் பிள்ளைகள் ஐசியூல இருக்காங்க அப்படி சொல்லி யார் யாரெல்லாம் இப்பொழுது கண்ணீரோட கூட பார்த்து கொண்டு இருக்காங்களோ எல்லாருக்கும் நீங்க அற்புதம் செய்றீங்க. உங்களுடைய தழும்புள்ள கரம் இப்பொழுதே அவர்களை தொட்டு தெய்வீக சுகத்தை நீங்க கட்டளையிடுகிறதற்காக, உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காக, மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி அப்பா. குருடர்கள் பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம், செவிடர்கள் கேட்கிறதற்காய் நன்றி, முடவர்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குகிறீரப்பா. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுது இந்த ஜெப நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு பார்த்து கொண்டிருக்க எல்லாருக்கும் இப்பொழுது நீர் அற்புதத்தை செய்கிறீர் ஐயா. உடைய வல்லமை இறங்குகிறதற்காய், உடைய ஜீவன் இறங்குகிறதற்காய் நன்றி அப்பா. இப்பொழுது நீங்க சொன்னது போல அவர்கள் நடாத எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதித்து தருகிறீரப்பா. அவளுக்கு ஒரு சொந்த வீட்டை தருகிறேன் போல என்னென்ன ஆசீர்வாதங்கள் இல்லை என்று சொல்லி பார்த்து கொண்டு எல்லாவற்றையும் தருகிறேன். பிள்ளைகளை திருமணம் ஆகவில்லையே என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்க பெற்றோர்களை இப்போது நீர் கண் நோக்கி அவள் ஏற்ற துணையை நீர் உண்டாக்கி தருகிறதுக்காக நன்றி. திருமணமாய் குழந்தை இல்லை என்று வேதனையோடு பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கும் இப்பொழுது புத்திர சுவீகாரத்தை நீர் தருகிறீர். பிசினஸை இப்பொழுதே நீர் பிளரிஷ் பண்ணுகிறீர். கடன் பிரச்சனையை மாற்றுகிறீர். அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை போராட்டத்தை மாற்றி சமாதானத்தினால் நிரப்புகிறதற்காக பார்த்து கொண்டிருக்கிற கொடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீரப்பா. அவங்க குடும்பத்தையும் நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். God bless you. Praise God.